சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஜி.கே. மணி, அன்புமணியால் பாமகவை என்றுமே கைப்பற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அன்புமணி 0 ஆகிவிடுவார் என பாமக எம்எல்ஏ அருள் ஆவேசமாக கூறியிருக்கிறார். 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மூத்த நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஐயா அவர்களே, உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், அதிலும் குறிப்பாக நீங்க வளர்த்து படிக்க வைத்த, ஆளாக்கிய, அமைச்சராக்கிய, நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய உங்க மகனால் வந்தால், ஒரு மகனால் வந்தால், நாங்கள் லட்சோபலட்சம் மகன்கள் இருக்கிறோம். படிக்க வச்சு ஆளாக்கினா இதுவா வேலை? ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தினமும் செய்தி போடுறது, அவதூறுப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதையெல்லாம் தாங்கி கொண்ட மருத்துவரையா அவர்கள், இனியும் நான் பொறுக்க மாட்டேன், துணிந்து நிற்கிறேன், மீண்டும் மறுபிறவையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. இந்த சின்னம் என்பதோ பாட்டாளி மக்கள் கட்சி என்பதோ எனக்கு தான் சொந்தம், நான் தான் சொன்னா அது மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை திருடுவதற்கு சமமானது. டேய், நீங்க யாருடா? உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு ஐயாவை கேள்வி கேட்க? இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? ஐயா மருத்துவரையா, 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 வானம் தெய்வ மருத்துவரையா, வானம் தெய்வ மருத்துவரையா, எங்களின் இதய தெய்வ மருத்துவரையா, வானம் தெய்வ மருத்துவரையா, வானம் தெய்வ மருத்துவரையா, எங்களின் இதய தெய்வ மருத்துவரையா, மருத்துவரை தான் ஆடிவேன், மருத்துவரையா, மருத்துவரையா தான் ஆடிவேன், மருத்துவரையா தான் ஆடிவேன். போதும் போதும், அமைதியா இருங்க. நீங்க படிச்சு வாங்கின அந்த டாக்டர் பட்டம், அந்த கார் யார் கொடுத்தது? அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.